இரும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன். ஓம் நம சிவாய. என் அன்பு மேஷராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். போன 3 வீடியோக்கள்ல சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் தனித்தனியா பார்த்திருந்தோம். சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சோதனை காலம் அப்படின்னு சொல்லியிருப்போம். குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஆஹா ஓஹோ அற்புதம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் ஆனா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த 3 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கும், உண்மைதானே? சரி, இந்த 2-3 வருஷத்துல நம்ம வாழ்க்கை நல்லா போகுமா அல்லது சோதனை காலமா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனாலும் அந்த சந்தேகத்தை தீர்க்கிறது மாதிரி இந்த 3 பெயர்ச்சியையும் எடுத்துக்கிட்டு உங்க வாழ்க்கை எப்படி போகும், எப்படி போனா சிறப்பா இருக்கும், இந்த 3 பெயர்ச்சியிலையும் உங்கள் முன்னேற்றத்திற்கான அமைப்பு என்ன, எதுபடி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நிம்மதியா சந்தோஷமா ஒரு அற்புதமான வாழ்க்கையை பெற முடியும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதனால உங்க வாழ்க்கையில நீங்க இந்த சூழ்நிலைய மாத்தணும், இந்த கீழ்நிலைய மாத்தணும் அப்படி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சனி குரு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கு? வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது குரு பெயர்ச்சி, 1.5 வருஷத்துக்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது ராகு கேது பெயர்ச்சி, 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது சனி பெயர்ச்சி. அப்ப ஆக மொத்தம் 2.5 வருடத்திற்கான பலன்களை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு ஜாதகத்துல கர்ம பலனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 3 பெயர்ச்சிகளும் மிக முக்கியமானது. இந்த 3 பெயர்ச்சியை தான் நம்ம ரொம்ப ஆர்வமா பார்ப்போம். இந்த 3 கிரகங்களும் நம்ம ஜாதகத்துல வலுவில்லாம இருந்துட்டா என்ன நடக்கும்? கோடி கோடியா பணம் இருந்தாலும் நம்மளால அனுபவிக்க முடியாது. ஆக்கி வச்ச சோறை ஆறி போனாலும் சாப்பிட முடியாது. பெரிய பிரம்மாண்டமான சொகுசு வாகனம் இருக்கும், அதுல பயணம் செய்ய முடியாது. என்னன்னா எல்லாமே இருக்கும், ஆனா எதையும் அனுபவிக்க முடியாத வெறுமையும் வெறுப்பும் வாழ்க்கையில இருக்கும். இந்த 3 பேரும் சரியில்லைன்னா அது மட்டும் இல்ல, வீண் வதந்தி, வம்பு வழக்கு, கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகம், ஈகோ பிரச்சனை, வாகன விபத்து, பழுதுபட்டு மாசம் செலவு வைக்கிறது, பயணத்துல தடை, அப்படியே முண்டி அடிச்சு பயணம் போனாலும் போன காரியம் நடக்காது, வாழ்க்கையில சலிப்பு எல்லாம் என்ன காரணம்? எல்லாம் இந்த 3 கிரகங்களுடைய நிலை நம்ம ஜாதகத்துல சரியில்லாததான் காரணம். அது மட்டும் இல்ல, வீண் பழிய சுமக்கிறது, அவச்சொல்லுக்கு ஆளாவது, அவமானப்படுறது, அதிகபட்சம் கௌரவத்தை இழக்கிறது, எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பணம். அப்ப இந்த மாதிரியான நிலைய உருவாக்குறது நம்முடைய ஜாதகத்துல இருந்தாலும் கோல்சாரம் இந்த மாதிரி பெயர்ச்சிகள் நடக்குதுல அப்ப கொஞ்சம் மாறும். நம்ம வாழ்க்கையில தலையெழுத்து அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஜாதகம். அந்த தலையெழுத்தையே மாற்றக்கூடிய வலிமை எதுக்கு உண்டு அப்படின்னா இந்த கோல்சாரத்துக்கும் நீங்க வணங்குறீங்கள அந்தந்த காலகட்டத்தில் இறைவனை நோக்கி ஓடுறீங்கள, இறைவனுக்காக நல்லது செய்றீங்கள, எந்நேரமும் இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கள, இந்த மந்திரம், ஆன்மீக பயணம், தியானம் இது மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற அத்தனை தெய்வீக செயல்களுக்கும் ஒரு வலிமை உண்டு. உங்களுடைய வாழ்க்கை, உங்க தலையெழுத்து எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றக்கூடிய வலிமை இந்த கோல்சாரத்துக்கும் நீங்க செய்யற இந்த பரிகாரங்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். அதனால இந்த 3 கிரகத்துக்கும் மிக முக்கியமான பொறுப்பு உண்டு. நம்ம வாழ்க்கையில பார்க்கறதுக்கு கோடீஸ்வரன் மாதிரியே இருப்பாங்க, 10 பேர் சுத்தி எந்நேரமா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ளார ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் இந்த 3 கிரகம் தான். அப்ப இந்த 3 கிரகம் எவ்வளவு முக்கியமானது நம்ம வாழ்க்கையில அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம், டைம் இருக்கும்போது அந்த வீடியோவெல்லாம் போய் பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கோம். நிறைய பேர் பாராட்டி இருக்கீங்க, நிறைய பேர் நெகட்டிவாகவும் சொல்லியிருக்கீங்க. அதை பத்தி கவலை இல்லை. இந்த பிரபஞ்சம் என்ன உங்ககிட்ட வந்து சேர்க்க சொல்லுதோ அதையே நம்ம சேர்த்துருக்கோம், அதை போய் பாருங்க. நம்ம வாழ்க்கையில இந்த 3 கிரக பயிற்சிகளும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தகவலை பத்தி நான் கூட பகிர்ந்துக்கிறேன். நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா உடல் எடை பிரச்சனை தான். உடல் எடை பிரச்சனை இருந்தாலே பல நோய்களுக்கு காரணமா அமையும். அதுபோல எதையும் நம்மளால செய்ய முடியாது, உழைக்க முடியாது, ஒரு மானம் மரியாதை இருக்காது, இப்படி பல பிரச்சனைகளை இந்த உடல் எடையால
நம்ம சந்திப்போம். அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு தான் வெயிட் லாஸ் பவுடர் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் 1000 கஸ்டமர்ல 10,000 கஸ்டமருக்கு மேல இந்த வருஷம் மட்டுமே இந்த வெயிட் லாஸ் பவுடரை வாங்கி பல பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த ரிவ்யூ நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்வீட்டி டிவிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பா உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தா வாங்கி பயன்படுத்துங்க. உண்மையா ஆச்சரியப்படுவீங்க. 9043688626. என்ன விளம்பரமா இருக்குன்னு பாக்குறீங்களா? 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ரூட்டு. சரி, இந்த 3 பயிற்சிகளும் நம்ம மேஷராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில என்ன அற்புதங்களை நிகழ்த்த போகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மேஷராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சி எத்தனாவது வீட்டில் நடந்திருக்கு? 3வது வீட்டில் நடந்திருக்கு. 3வது வீடு இளைய சகோதரர்கள் ஸ்தானம், தைரியம் வீரிய ஸ்தானம், துணிவு, பயணம், டெக்னாலஜி அதை பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில துணிச்சலான தைரியமான முடிவை எடுத்து இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்க கூட பிறந்தவங்களுடைய நட்பை உருவாக்கி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த போகிறீர்கள். என் அன்பு மேஷராசி நண்பர்களே, தோழிகளே, உங்க ஆயுளுக்கு எந்த ஒரு பங்கமுமே இல்லை. பயப்படவே தேவையில்லை. உடல் நலம் அற்புதமா இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். நல்ல உறவுகள் கிடைக்கும். செய்யற அத்தனை முயற்சியும் வெற்றி மேல் வெற்றி. அது மட்டும் இல்ல, உங்க செயல் இருக்குல்ல அப்படியே தெளிவா இருக்கும், துல்லியமா இருக்கும். இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அப்படி கத்தி மாதிரி, கத்தியினுடைய கூர்மை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது. அதனால என்ன நடக்கும்? செல்வம் அதிகரிக்கும், செல்வாக்கு உயரும், அசையும் சொத்து அசையா சொத்துக்கள் யோகம் உங்களுக்கு அடிக்குது. பரந்த மனப்பான்மை, 4 பேருக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், குடும்ப வாழ்க்கையில அன்பும் அரவணைப்பும் ஆசையும் கரை புரண்டோடும். உங்களுக்குள்ளார இருக்கிற சக்தியை வெளியில கொண்டு வந்து அதை உங்க உழைப்புல காட்டி நீங்க உருவாக்கி இருக்கிற அந்த லட்சியம் இருக்குல்ல, அந்த லட்சியத்தை அடைய இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீண்ட தூரம் பயணம் செய்வீங்க. பயணம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பயணம் வெற்றியில் முடியும். ரொம்ப கம்மியா பேசுவீங்க, அதிகமா செயல்படுவீங்க, கம்மியா யோசிப்பீங்க, அதிகமா உழைப்பீங்க. கம்மியான எதிரி, போராட்டங்கள் அதிகம். அது மட்டும் இல்ல, இந்த 3ஆம் வீட்டுல குரு இருக்கிறதுனால ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். இது வரைக்கும் உங்களை அடக்கி வச்சிருந்த உங்கள் திறமை, யாராலையாவது அதை அடக்கி இருந்தீங்க அப்படின்னா அவங்கள எதிர்ப்பீங்க. உங்க திறமையை யாரெல்லாம் முடக்கி வச்சிருந்தாங்களோ, நீங்க முன்னேறக்கூடாதுன்னு யாரெல்லாம் தடைய போட்டாங்களோ, எதெல்லாம் உங்க முன்னாடி ஒரு மலையா இருந்ததோ அதையெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வர போறீங்க. உங்கள் அன்பானவர்கள்ட்ட, உங்கள் காதலர்கள்ட்ட, உங்கள் துணை கணவனோ மனைவியோ இனிமே சந்தோஷமா நேரத்தை செலவிட போறீங்க. இன்னும் சொல்ல போனா குடும்பத்துல இரவுல இல்லற வாழ்க்கையில சந்தோஷமும் சுகமும் கரை புரண்டோடும். 3ஆம் வீட்டுல குரு இருந்தாலே ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. கோட்டை விட்டுறக்கூடாது நீங்க, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, அடுத்தது ராகு கேது பயிற்சி. சும்மாவா? ஒரு மனுஷனை ஒரே நாள்ல கோட்டைக்கு அனுப்புற சக்தி இந்த ராகுக்கு மட்டும்தான் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இருக்கிற 9 கிரகத்திலேயே அதிக வலிமை கொண்டது இந்த ராகுவும் கேதுவும் தான். அதுக்கு அடுத்ததான் எல்லா கிரகமுமே. ஒரு மனுஷனை ஒரே நாள்ல கோடீஸ்வரனாக்கக்கூடிய வலிமையும் உண்டு. கோட்டையில இருந்தா குடிசைக்கு தூக்கி போடுற வலிமையும் உண்டு இந்த ராகு கேதுவுக்கு. இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ராஜ்யங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வைக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான். அவர் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறார் தெரியுமா? உண்மையா சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எப்படி? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய 11ஆம் வீட்டுக்கு அவர் வந்திருக்கிறார் ராகு பகவான். மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் பேராசையையும் ஏற்படுத்தக்கூடியவர். ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்குள்ளார இதுவரைக்கும் ஆசையா சில ஐடியாக்கள் வச்சிருப்பீங்க, சில குறிக்கோள்கள் வச்சிருப்பீங்க, சில விஷயத்து மேல ஆசைப்பட்டிருப்பீங்க. இதுக்கு மேல அது பேராசையாக மாறி அது உங்க கிட்ட வந்து சேரப்போகுது. ஏன்னா 11ஆவது வீட்டுல லாப வீட்டுல வந்து அமர்ந்திருக்கிறார். அது லாபமா உங்க கிட்ட வந்து சேரப்போகுது. உங்களது அத்தனை முயற்சிகளுக்கும் அத்தனை ஆசைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. எதெல்லாம் ஒரு டார்கெட் வச்சீங்களோ டார்கெட் அடைஞ்சாச்சு. இனிமே புது டார்கெட் வைக்க போறீங்க. அதிர்ஷ்டமும் யோகமும் உங்கள் பக்கம் வந்திருக்கு. என் அன்பு மேஷராசி நண்பர்களே, தோழிகளே, சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இப்படி ஒரு அதிர்ஷ்ட காலம் என்னை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களுக்கு வந்திருக்காது. என்னையா
ஏழரை சனி போயிட்டு இருக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு வார்த்தை, ஏழரை சனி போகட்டும், ஆனா ராகுவினுடைய வலிமை குறையுமா? அதனுடைய குணம் குறையுமா? அதனுடைய நல்ல செயல் குறையுமா? அதை குறைக்க முடியாது. சனியை கூட தன்னுடைய ஆதிக்கத்தில் எடுத்துக்கிட்டு நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வலிமை ராகு பகவானுக்கு உண்டு. ஏழரை சனி காலமா இருக்கே, முடங்கி போயிடாதீங்க. உண்மையை சொல்ல போனா இந்த ஏழரை சனி காலத்துல உங்களுடைய கனவுகளையும் கற்பனைகளையும் பேராசைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு கிரகம் தான். இதை விட ஒரு அற்புதமான காலகட்டம் உங்க வாழ்க்கையில இனிமே வராது. செல்வம், செல்வாக்கு, புகழ் அப்படின்னா என்னன்னே உங்களுக்கு தெரியுமா? இனிமே அடைய போறீங்க, இனிமே பார்க்க போறீங்க. அது மாதிரி கேது பகவான் 6வது வீட்டில இருந்து 5வது வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில காதல், காமம், இன்னும் சொல்ல போனா காம வெறி, இந்த விஷயத்துக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு வரப்போகுது. உங்களையும் அறியாமல் உங்கள் உடல் சொல்றத நீங்க கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க. பல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. பல பேர் மேல ஆசைப்பட்டிருப்பீங்க. அது ஆண்களோ பெண்களோ, நான் ஓப்பனா சொல்றேன். பல பேர் மேல ஆசைப்பட்டிருப்பீங்க. பல பேர் மேல கண் வச்சிருப்பீங்க. ஒரு வெறித்தனமான செயல்பாடு உங்ககிட்ட இருந்திருக்கும். அதையெல்லாம் மறந்து உங்களுக்கும் உங்கள் மனசுக்குள்ளாரையும் ஈரம் வரும். கல்லாயிருந்த மனசுல ஒரு அன்பு வரும், ஒரு பெருந்தன்மை வரும். உயர்ந்த மனிதர்கள் அப்படிங்கிற வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? அதற்கு சொந்தக்காரர்களாக நீங்க மாறுவீங்க. உங்க மனசையும் உடலையும் கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்தி உங்க குடும்பத்துல கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் தேவை, மனைவி தேவை, அடுத்த எந்த உறவுகளும் நமக்கு வேண்டாம். அலைப்பாஞ்சுக்கிட்டு இருந்த மனசு, எப்படியாவது இவங்களை அடைஞ்சிடணும் அப்படிங்கிற வெறி கொண்ட மனசு இனிமே அமைதியாயிடும், அன்பாயிடும். இது தவறு, இது துரோகம், நம்ம துணைக்கு செய்யக்கூடிய துரோகம். இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில நம்ம துணைக்கோ நம்மளை நம்பினவங்களுக்கோ எந்த ஒரு துரோகத்தையும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நல்லவங்களா இருந்துட்டு போவோம் அப்படிங்கிற எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 5ஆம் வீட்டுல கேது வந்து அமர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, ஆன்மீக செயல்ல அதிகமா ஈடுபடுவீங்க. குலதெய்வம் உங்கள் பக்கம் திரும்பும். இந்த நேரத்துல குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு பூஜை, ஏதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறது, ஒரு பொருள் எடுத்து வைக்கிறது, செய்யறது, இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னா காலம் முழுவதும் அந்த குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 7.5 சனி, விரயச்சனி. இந்த விரயசனி என்னங்க பண்ணும்? நீங்க பயப்படுறது மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல இந்த உண்மை தெரிஞ்சது அப்படின்னா நீங்க பயப்பட மாட்டீங்க. என்னன்னா, உங்க ராசியில சனி பகவான் முடங்கி தான் இருக்கணும். அவருடைய ஆதிக்கத்தை அங்க செலுத்த முடியாது. எப்படி தெரியுமா? அதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம்னு வச்சுங்களேன், அங்க போய் எங்க உட்காரணும்? நம்ம எந்த தவறும் செய்யல அப்படின்னா சேர் போட்டு உட்காருவோம். தவறு செஞ்சிருந்தோம் அப்படின்னா தரையில உட்காருவோம். பெரிய தவறு செஞ்சிருந்தோம் அப்படின்னா கூண்டுக்குள்ளார உட்காந்துருப்போம், அதாவது கம்பி எண்ணிட்டு உட்காந்துருப்போம். ஆனா எப்படி இருந்தாலும் நம்ம நல்லது செஞ்சுட்டு போனாலும் கெட்டது செஞ்சுட்டு போனாலும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார போகும்போது என்னவா மாறுவோம்? அமைதி, அடக்கம், பயம் எல்லாமே வந்துருமா? நம்ம வாழ அங்க ஆட்ட முடியாது, அடக்கமா தான் உட்கார்ந்துருக்கணும். அந்த மாதிரி தான் சனி பகவான் உங்க ஸ்டேஷனுக்குள்ளார வந்து அமர்ந்திருக்கிறார். அவருடைய ஆதிக்கத்தை அதிகம் செலுத்த முடியாது. அதனாலதான் எதுக்குமே பயப்படாதீங்க. சனி பகவானை பார்த்து நல்லவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஒண்ணு, அவர் எதுவும் செய்ய மாட்டாரு, தயவு செஞ்சு அப்படி மட்டும் நினைச்சிடாதீங்க. இறைவனே ஆனாலும் சரி, ராவணனே ஆனாலும் சரி, அவர் கொடுக்க வேண்டிய தண்டனையை கண்டிப்பா கொடுப்பார். எப்ப? இந்த 2.5 ஆண்டு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜென்ம சனியில கொடுப்பார். அப்ப 2.5 ஆண்டு காலம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? எதுக்கும் பயப்படாம, யாருக்கும் துரோகம் பண்ணாம, யாரு வயிற்றுலையும் அடிக்காம, யாருடைய சொத்தையும் பொருளையும் மனைவி கணவனையும் பறிக்காம இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்ம சனியில நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். வச்சு செய்வாரு எந்த தப்பு செஞ்சாலும், அள்ளி கொடுப்பாரு எந்த நல்லது செஞ்சாலும். இதுதான் என் நண்பு மேஷராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய சனி பெயர்ச்சியினுடைய அமைப்பு. ஆனா எவ்வளவு தைரியமா நம்ம இருந்தாலும் இந்த சனியினுடைய குணத்தை கண்டிப்பா காட்டுவார். ஏதோ ஒரு காலத்துல நம்ம செய்த வினைகளுக்கு ஏற்ற பலனை, கர்மாவுக்கு ஏற்ற பலனை இந்த காலகட்டத்துல கொடுப்பார். மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத வெறுமை வந்து சூழ்ந்திருக்கும், ஒரு வெறுப்பு வந்திருக்கும், ஒரு குழப்பம் வந்திருக்கும், திடீர் நோய் வந்திருக்கும், விபத்து ஏற்பட்டிருக்கும், கடன் நிறைய வாங்கி குவிச்சிருப்பீங்க, செலவு தொடர்ந்து வரும். பணம் எந்த அளவுக்கு வேகமா வருதோ அந்த அளவுக்கு செலவும் வந்து நிற்கும். சில சவால்களை எதிர்கொள்வீங்க. நீங்க நம்மளால சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற மலைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகி இருக்கும். வாழ்க்கையில ஏற்படுற தடைகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் வெற்றி பெறத்துக்கும்
எது உதவு தெரியுமா? நம்பிக்கை தான் உதவுது. எத்தனை கிரகங்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், எத்தனை பிரச்சனைகள் எங்க வேணாலும் இருக்கட்டும், எது வேணாலும் நடக்கட்டும், அந்த இறைவனின் அருள் கிடைச்சதுன்னா, அந்த இறைவனின் கை நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதை தொட்டுட்டீங்கன்னா போதும். உங்களால நெருப்பிலே வீழ்ந்தாலும் வீறு கொண்டு எழுந்து வானில் எட்டாத உயரத்தில் கம்பீரமாக வலம் வரும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உங்களால பறக்க முடியும். அந்த இறைவனுடைய கை உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா. யாரையும் உலகத்துல நம்பாதீங்க. இந்த காலகட்டத்தில் இறைவனை மட்டும் நம்புங்க. அந்த ஃபீனிக்ஸ் பறவை நெருப்புல விழுந்து மறுபடியும் பறக்க வீறு கொண்டு பாயுமா விண்ணை நோக்கி. நமக்கும் வாழ்க்கை இருக்கு, நம்மளாலையும் பறக்க முடியும், இந்த நெருப்பிலிருந்து நம்மளாலையும் தப்பிக்க முடியும் அப்படின்னு வீறு கொண்டு விண்ணை நோக்கி அந்த நம்பிக்கையோட பாயுமா. அப்படித்தான் உங்களாலேயும் முடியும். இந்த ஃபீனிக்ஸ் பறவை தான் நீங்களும். தோல்வியிலிருந்து வெற்றிக்கான உத்வேகத்தை உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னு இந்த ஃபீனிக்ஸ் பறவை எப்படி சொல்லுதோ அந்த மாதிரி உங்களாலையும் காட்ட முடியும். வீழ்ந்தாலும் எழுந்தாலும் நம்பிக்கை ஊட்டுறது தான் ஃபீனிக்ஸ் பறவை. இது ஃபீனிக்ஸ் பறவை இல்லைங்க, நம்பிக்கை. நம்பிக்கை அப்படிங்கிறது நம்முடைய உறுதியான மனப்போக்கு. எதை நம்புறோமோ அதை முடிச்சே காட்டணும் அப்படிங்கிற ஒரு வெறியை கொடுக்கக்கூடியது. எத்தனை தடைகள் வந்தாலும், தாமதங்கள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அதை அடைந்தே தீர்வதுதான் நம்பிக்கை. நேர்மறையான சிந்தனைகளை நோக்கி நம்மளை தூக்கிட்டு போகும், அழைச்சிக்கிட்டு போகாது, தூக்கிட்டு போகும். வாழ்க்கையில ஏற்படுற அத்தனை தடைகளையும் உடைச்சி வெற்றிங்கிற ஒரு சுருக்கத்தை காட்டக்கூடியது அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்ம மேலே நமக்கு இல்லை அப்படின்னா வேற யாரு வைப்பாங்க? முதல்ல நாமளே பெரிய ரகசிய புத்தகங்க. நாம படிக்கணும், புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். நாம யாரு, நமக்கான திறமை என்ன, எதுல திறமை இருக்கு, எதுல திறமை இல்லை, எது நமக்கு தேவை, எது தேவையில்லை, யார் நமக்கு தேவை, யார் தேவையில்லை, யார் நம்மளை மதிக்கல, யார் மதிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கைக்கு எது தடையா இருக்கு, இதெல்லாமே பெரிய ஆராய்ச்சி. நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி ஆகணும். நம்ம முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த உலகமே நம்ம கையில. மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நம்மளை பற்றி நம்மளை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தையே ஆளலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய வரி. எவ்வளவு அற்புதமான வரி! அது மட்டும் இல்லை, இந்த பாட்டுக்கு ஏற்ற ஒரு மன்னரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து புகழ் அடைஞ்சவர், இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சவர். அது யாருன்னா அலெக்சாண்டர். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா வாழ்க்கையே பிரச்சனை தான். பிரச்சனைகளை தீர்க்க மனுஷன் பிரச்சனைகளுடைய விளைவுகளை மட்டுமே சரி செய்ய முயற்சி பண்றோம். அதாவது ஒரு பிரச்சனையால நமக்கு என்ன நடக்குதோ அதை மட்டும் தான் நம்ம சரி பண்றோம். ஆனா பிரச்சனைக்கான காரணத்தை நம்ம பார்க்கறதுக்கு முயற்சியே பண்றதில்ல, அதை சரி செய்யறதுக்கு முயற்சியே பண்றதில்ல. விளைவுகளை சரி பண்றதுனால அடுத்த விளைவு தான் ஏற்படும். அதனால பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னா பிரச்சனைக்கான மூல காரணத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க கண்டுபிடிங்க. பிரச்சனையினுடைய அடி வேர் என்ன, அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன, அந்த பிரச்சனை யாரால வந்தது, நீங்க அப்படியே தேடிக்கிட்டே போறீங்கன்னு வச்சுங்க, இந்த 3 கிரகத்தாலையும் உங்களை கை காட்டுவீங்க. நீங்க தான் பிரச்சனை. அச்சச்சோ நாங்க பிரச்சனையா? உங்களை இல்லாம ஒரு அணுவும் அசைஞ்சிருக்காது, உங்களை இல்லாம எந்த ஒரு பிரச்சனையும் ஆரம்பிச்சிருக்காது. அத்தனைக்கும் காரணம் நீங்க தான். அப்போ உங்களை நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா வெற்றியும் யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க தேடி அலைஞ்சி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அத்தனையும் உங்ககிட்ட தான் இருக்கு. இறைவன் எழுதிய அழகான மென்பொருள் என்ன தெரியுமா? பிரச்சனை இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. ஒரு கதை சொல்லட்டுமா? 30,000 காலாட்படைகள், 5,000 குதிரை வீரர்கள் பாரசீக படையெடுப்புக்கு தயாராகிட்டு இருக்காரு. யாரு? மாவீரர் அலெக்சாண்டர். பாரசீக படையெடுப்புக்கு முன்னாடி அலெக்சாண்டர்கிட்ட குறைஞ்ச அளவுதான் பொருள் இருக்கு. ஆனாலும் பயணத்திற்கு முன்னாடியே படை வீரர்களுடைய செல்வ நிலை இருக்குல்ல, அவர்களுடைய குடும்ப பொருளாதாரம் இருக்குல்ல, அதையெல்லாம் சரி செய்யறாரு. படை வீரர்கள் குடும்பத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறார். அத்தனை பேருக்கு நிலங்களை அள்ளி கொடுக்கிறாரு, அத்தனை பேருக்கும் பொற்காசுகள் அள்ளி கொடுக்கிறாரு. அப்படின்னா அது மட்டும் இல்ல, தந்தை தனக்கு அளித்த அரசையே உற்ற நண்பனுக்கு பிரிச்சு கொடுக்கிறார். அப்ப அலெக்சாண்டருடைய நண்பர் பெர்டிகாஸ் அக்கரோட கேட்கிறாரு, அரசே
இப்படி எல்லாவற்றையும் எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்து விட்டீர்களே, உங்களுக்கென்று என்ன வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அலெக்சாண்டர் ஓன்னு சிரிக்கிறார். அவருடைய சிரிப்பு ஒலி அத்தனை படை வீரர்களுக்கும் கேட்குது, அவ்வளவு தூரத்துக்கு கேட்குது. ஏன் சிரிச்சிருப்பாரு? இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம் ஏன் சிரிச்சார் அப்படின்னு. மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல, கடைசியா பார்க்கலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ளார வந்துருவோம். இப்ப சனி பகவான் இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்ய போறார் நம்ம வாழ்க்கையில அப்படின்னா, நீங்க ஏதாவது தவறு செய்றீங்க அப்படின்னா குடும்பத்தில் உள்ள பெரியவங்க என்ன செய்வாங்க? அந்த தவறை திருத்தி ஆலோசனை சொல்லுவாங்களா? அதைத்தான் சனி பகவானும் செய்ய போறாரு. உங்கள்கிட்ட இருக்கிற குறைகளை உங்களுக்கு புரிய வைப்பாரு. அதை இனிமே செய்யாத அளவுக்கு நல்வழிப்படுத்துவார். அப்படி நல்வழிப்படுத்துற ஒரு ஆசிரியரா அந்த காலகட்டத்தில் சனி பகவான் இருக்க போறாரு. பணத்தை சிக்கனமா பயன்படுத்த தெரியாதவரா நீங்கள்? நேரத்தை மதிக்காம அலட்சியம் காட்டுபவரா நீங்கள்? 10 மணிக்கு வர சொன்னா 11 மணிக்கு போறவங்களா நீங்க? பணம் தான் இவ்வளவு கொட்டி கிடக்க எவ்வளவு செலவு பண்ணா என்ன, இந்த பணம் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? நல்லவர் யார் கெட்டவர் யார் என பகுத்து அறிய தெரியாதவரா நீங்க? அதாவது உங்க முகத்துக்கு முன்னாடி வஞ்சி புகழ்ச்சி செய்யறவங்கள நல்லவங்கன்னு நம்புறதும், உங்க முகத்துக்கு நேரா நீங்க செய்யறது தவறுன்னு சுட்டி காட்டுறவங்கள கெட்டவங்க அப்படின்னு நீங்க நம்புறவங்களா? உறவுகளை பெருசா மதிக்காதவங்களா நீங்க? பணம் எந்த வகையில வந்தாலும் பரவாயில்ல, என் நோக்கம் பணம் மட்டும்தான், எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம், இந்த பணம் நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்க? அப்படின்னா கண்டிப்பா உங்களை சனி பகவான் பார்ப்பாரு. உங்க கூடவே இனிமே இருக்க போறாரு. நாம் செய்யற ஒவ்வொரு தவறையும் சனி பகவான் தன் ஆதிக்க காலத்துல உணர வச்சு, இதுக்கு மேல இப்படிலாம் தவறு செய்யாதப்பா, தவறு செஞ்சா இப்படிதான் நடக்கும், புரிஞ்சுக்கிட்டியா? நடந்துருச்சா? ஏன் அவர் மட்டும் செய்யணும்? மற்ற கிரகங்கள்லாம் ஏன் செய்யாது? சனிங்கிறவரு நீதிமான். எதை தரணுமோ அதை பாரபட்சம் இல்லாம தருவார். அது ஆண்டவனாக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எளிமையானவர்களாக இருந்தாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ. மற்ற கிரகங்கள்லாம் கொஞ்சம் சமரசம் பண்ணிக்கும், சரி பரவாயில்ல போய்ச்சிட்டு போட்டோம் அப்படின்னு. ஆனால் சனி பகவான் எதுக்குமே சமரசம் ஆக மாட்டார். நீதி நிலைநாட்டுறதுக்கு எவ்வளவு கொடுமையான செயல் கூட அவர் செஞ்சு காட்டுருவார். அது மாதிரி நீதியை நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு பெரிய தடை வந்தாலும், எந்த கிரகம் எதிர்த்து வந்தாலும் அப்படி அசால்ட்டா நம்மளை தூக்கி நிறுத்துவார். ஈஸ்வரன் கையில ஒப்படைப்பார். நீ பார்த்துக்க ஈஸ்வரா, இந்த கிரகம் இந்த தண்டனை இவருக்கு கொடுக்க போகுது அப்படின்னு கிரகத்தை காட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். அதனால அவர் தரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நம்மளை வதைக்கிறதுக்கு இல்ல, திருத்தறதுக்கு. உதாரணமா பணத்தை தண்ணீரா செலவு பண்றீங்க அப்படின்னா பணத்தினுடைய அருமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புரிய வைப்பார். என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார். நான் இளமையில நல்ல வசதியா இருந்தேன், பணத்தை பணமா நினைக்காம தண்ணி மாதிரி செலவு பண்ணேன், எதை எடுத்தாலும் பிரம்மாண்டமா தான் எடுப்பேன், நல்லா உல்லாசமா வாழ்க்கை வாழ்ந்தேன், நல்லா அனுபவிச்சேன். அப்புறம் இந்த 7.5 சனின்னு ஒன்று வந்தது. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட எனக்கு கஷ்டம் வந்துருச்சு. திடீர்னு நோய், திடீர்னு விபத்து, என்ன ஆளையே மாத்திருச்சு. இன்னைக்கு ₹1 காசுக்காக பிச்சை எடுக்காத நிலையா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். கண்ணீரே வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு. நான் இப்பெல்லாம் பணத்தை பணமா பாக்குறது இல்ல, மகாலட்சுமியா பாக்குறேன், கடவுளா பாக்குறேன், வீண் செலவே செய்யறதில்ல. ஒரு பொருளை வாங்கணும்னா இது நமக்கு அவசியமா, அவசியம் இல்லையா, ஆடம்பரமா, நல்லதா கெட்டதா, இப்படி பல கேள்விகள் கேட்டு ஆராய்ஞ்சு அதுக்கப்புறம் தான் முடிவு பண்றேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இதனுடைய வீரியத்தை நீங்க உணர்ந்தாலே 7.5 சனியினுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியும். அந்த 7.5 சனி மட்டும் இல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு சனி பயிற்சி வருது. 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டச்சனி, சகாய சனி, இப்படி ஒவ்வொரு சனி காலகட்டத்திலையும் அதனுடைய ஆதிக்கத்தை செலுத்தும். அதனாலதான் நேரம் தவறாம, நேர்மை தவறாம அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற யாரையும் சனி பகவான் தண்டிக்க மாட்டாரு. யாருக்கோ கொடுக்க வேண்டியதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். 12ஆம் வீட்டுல இப்ப மேஷராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வந்து அமர்கிறார். 12ஆம் வீடு மனச்சோர்வு, மன அழுத்தம், சொத்து இழப்பு இதெல்லாமே ஏற்படுத்தக்கூடியது. ரொம்ப உங்களை பாதிக்காது அப்படின்னாலும் இன்னும் 2.5 ஆண்டுகள் கழிச்சு இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதை ஏன் முன்னாடியே சொல்றோம் அப்படின்னா, இப்பவே இதையெல்லாம் நீங்க கவனம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதற்கான ஏற்பாடுகளை இப்பவே நீங்க செஞ்சுப்பீங்க. உங்க குடும்பத்துக்குள்ளாரே நண்பர்கள் அப்படிங்கிற போர்வையில பல எதிரிகள் இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள முதல்ல கவனிங்க. உங்க கையிருப்ப காலி செஞ்சுட்டு இருப்பீங்க.
அவங்களும் சேர்ந்து செஞ்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா விரயச்சனி இல்லை, நிறைய பிளான் பண்ணியிருப்பீங்க. இப்போ அந்த செலவு பண்ணலாம், இந்த காசுக்கு இந்த செலவு பண்ணலாம் அப்படின்னு. அதாவது விரயச்சனி அப்படின்னாலே புத்திசாலித்தனமா ஒரு முதலீடா ஆக்கிறது தான் இந்த காலகட்டத்தில் எல்லாரும் செய்யக்கூடியது. நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீட்டை சரி பண்றது, திருமணம் காரியங்கள் செய்யறது, நகைகள் எடுத்து வைக்கிறது, சுப காரியங்கள் செஞ்சுக்கிறது, இப்படியான வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்றீங்க அப்படின்னா இந்த 7.5 சனியிலிருந்து என் நண்பு மேசராசி நண்பர்களும் தோழிகளும் தப்பிச்சிருவீங்க. அதுபோல வியாபார ரீதியா வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா 12ஆம் வீட்டில் சனி பகவான் வந்தாலே நிறைய செலவுகள் செய்வார். ஆனால் வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னா நிறைய பணத்தை கொண்டு வந்து கொடுப்பார் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு. ஒரு அற்புதமான காலகட்டம். வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நிறைய சம்பாதிப்பீங்க. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு விட்டு மறைவான வாழ்க்கையை வாழ்றது. அது மட்டும் இல்லை, சனி பகவான் சனினாலே ரொம்ப தீவிரமாக இருப்பார். நம்ம சிந்தனையிலையும் செயல்லையும் அவருடைய ஆதிக்கம் மிக மிக அதிகம். அவருடைய பாடங்கள் இருக்குல்ல, அவர் கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்னைக்குமே நமக்கு மறக்காது. அதனால அந்த வாழ்க்கையினுடைய எதேச்சையான விஷயங்களை, தவிர்க்க முடியாத சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்தில் எல்லாமே புரிஞ்சவங்களா இருப்பீங்க, எல்லாரை பற்றியும் தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. வாழ்க்கையில் இது மாதிரி ஒரு அற்புதமான அமைதியான காலகட்டம் இது வரைக்கும் வந்திருக்காது. என்னன்னா ஞானி ஆயிடுவீங்க. அத்தனையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஞானியா ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீகத்தில் விருப்பம் அதிகரிக்கும். இந்த சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், உறவுகள் வேண்டாம் அப்படின்னு விலகி செல்லக்கூடிய நிலை கூட உருவாகும். அது மட்டும் இல்லை, சனி பகவான் இந்த காலகட்டத்தில் 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால மறைமுகமான சில பிரச்சனைகள் வரும். இது வரைக்கும் மறைஞ்சிருந்த பிரச்சனை வெளியில் வந்து உங்கள் குடும்பத்து மேலே பெரிய ஆதிக்கத்தை செலுத்தலாம். எந்நேரமும் இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கணும், இந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக பயணம், ஆன்மீக வழிபாடு, 4 பேருக்கு உதவி செய்யறது ரொம்ப நல்லது. உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு காலகட்டம். அதை நீங்கள் நல்லபடியாக மாற்றிக்கலாம். இப்போ விலகி போகணும் அப்படின்னா சன்னியாசியா இல்லை, வெளிநாட்டுக்கு போகிறீங்க அல்லது வெளியூருக்கு போய் சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உள்ளூரில் இருந்தீங்க அப்படின்னா கௌரவ குறைச்சல் வரும், அவமானம் வரும், கெட்ட பேர் வரும், தற்கொலை எண்ணங்கள் வரும், உங்களை பெரிய பிரச்சனையில் சிக்க வச்சிருவாங்க, வம்பு வழக்கு அப்படின்னு கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ஒரே வழி, ஒன்று வெளிநாடு இல்லைன்னா ஆன்மீக பயணம். இந்த 2ல் எதை எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு மேஷராசி நண்பர்களும் தோழிகளும் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா இறைவனுக்கு அடுத்தது தான் எல்லாமே. இறைவனை நம்பிட்டோம் அப்படின்னா அதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் வசதிகளையும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்துருவார். இல்லை இறைவன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, உழைப்பு மேலே தான் நம்புகிறோம் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு போயிடுங்க. கண்டிப்பாக சாதிச்சு உள்ளூருக்கு வரலாம். இந்த காலகட்டத்தில் யார் வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு போனாலும் சரி வெற்றியோடு திரும்பி வருவீர்கள். ஒன்றும் இல்லைங்க, இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீகத்துக்கும் இந்த ஜோதிடத்துக்கும் நம்ம விதியை மாற்றக்கூடிய வலிமை எந்த அளவுக்கு உண்டு அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, வருஷம் முழுக்க கெடுதலே ஒரு குடும்பத்தில் ஒரு மனுஷனுக்கு நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா அந்த குடும்பமோ ஒரு மனிதனோ தாங்கிப்பானா? அல்லது வருஷம் முழுக்க பணமாக கொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா இந்த உலகத்தால் அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? இந்த பிரபஞ்சத்தால் அவங்கள கட்டுப்படுத்த முடியுமா? அது மாதிரி தான் அதிக பணம் வந்தாலும் அகந்தை வந்துவிடும், அதிகம் துன்பம் வந்தாலும் பைத்தியம் பிடித்து விடும். அதனால தான் இறைவன், அதாவது நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அளந்து கொடுத்திருப்பாரு, மாற்றி மாற்றி கொடுப்பாரு. எந்த இடத்துல ஒரு மனுஷனால தாங்க முடியுமோ அந்த இடத்துல கொடுப்பாரு. குழப்பமா இருக்கா? குழம்பெல்லாம் வேண்டாம். ஒரு வருஷத்துல 7.5 சனி இப்போ வந்திருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவங்களுக்கு குரு பகவான் தொழில் ஸ்தானத்தையோ அல்லது லாபஸ்தானத்தையோ பார்ப்பார். ராகு கேது இரண்டுமே முயற்சி ஸ்தானம் அல்லது எதிரிகள் ஸ்தானம் அல்லது சுகஸ்தானம் இப்படி பார்ப்பாங்க, அதுல இருப்பாங்க. தெரியுதுங்களா? ஒரு கிரகம் நம்ம வாழ்க்கையில கெட்டதை நடத்தணும் அப்படின்னு வந்துருச்சுன்னா இன்னொரு கிரகம் அதை சரி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து நிற்கும். அதுதான் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாத சூட்சமம் இதுதான். அதனால பாதகமே நடக்குது அப்படின்னு நம்ம அச்சப்பட தேவையில்லை. ஒரு நாள் கண்டிப்பா இது சரியாகும். எந்த ஒரு கஷ்டம் துன்பம் துயரம் நடந்தாலும் இது நிரந்தரம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த நிலையும் மாறும், இன்னொரு கிரகம் நமக்காக வரும். அதனால இந்த பெயர்ச்சிகள் நடந்ததுனால ஆலயங்களுக்கு செல்லுங்கள், மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள். முடியலையா வீட்டிலேயே பரிகாரம் செய்யுங்க. ஒரு விளக்க ஏத்தி வச்சு அதுல சுத்தமான நெய்யை ஊத்தி வணங்குனீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்ச நாயகனான சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு
கிடைக்கும். உங்க வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டிலேயே சில ஈஸியான பரிகாரங்கள் சில பூஜை பொருட்களால கண்டிப்பா நடத்த முடியும். இந்த 33 கோடி தேவர்களும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வரவழைக்க முடியும். அது எப்படிங்க? தீய சக்தி நம்ம வீட்டுல அகலணும், நல்லது நடக்கணும், நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, தொழில்ல நல்லது நடக்கணும் அப்படின்னா பல பூஜைகள், பரிகாரங்கள், தோஷ நிவர்த்திகள் செய்யறோம். ஆனா உண்மையிலேயே பூஜை, ஹோமம் இதெல்லாம் செய்யறதுனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தி அது எல்லாத்துடைய அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பூஜைகளுடைய, ஹோமத்துடைய நோக்கம். பஞ்சபூதங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும். இந்த ஹோமங்கள்லாம் 6 மாசத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா வீட்டுல செய்யணும். ஆனா செய்யற அளவுக்கு வசதி நம்மள்ட்ட இருக்கா? 5000, 6000, 10000 இந்த அளவுக்கு செலவாகும். அப்படி செலவு பண்ணாதான் வருஷம் மாறக்கூடிய சூழ்நிலைகள், துன்பங்கள், துயரங்கள், கொடுமைகள் எல்லாமே நம்ம குடும்பத்துல இருந்து மாறும். சரி, வசதி இல்ல, இதெல்லாம் செய்ய முடியாது, கண் திஷ்டி அதிகமா இருக்கு, மன கஷ்டங்கள் அதிகமா இருக்கு, வசதி இல்ல, எப்படி இதெல்லாம் தீக்கிறது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தான் ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு இந்த காலகட்டத்தில். ஹோமங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த ஹோமங்கள் அதிக சக்தி வாய்ந்த 3 ஹோமங்கள் இருக்கு. கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படிங்கிற இந்த 3 ஹோமமும் மிக முக்கியமான ஹோமம். ஆனா வீட்டில் செய்யறதுக்கு அதற்கான பொருளாதாரம் நம்மள்ட்ட இல்லை. அந்த பொருளாதாரம் இல்லைன்னா எப்படி நம்ம அதே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை செய்யலாம் அப்படின்னா அதற்கு இப்ப வந்திருக்கிறது தான் பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி. வீட்டுல பஞ்சகவ்ய விளக்குல தீபம் ஏற்றும் போது அதுல இருந்து வர புகை இருக்குல்ல, அந்த வாசம் ஹோமத்திலிருந்து வரக்கூடிய வாசத்திற்கு நிகரானது. பஞ்சகவ்ய விளக்கிலிருந்து வரக்கூடிய புகை வீடு முழுவதும் பரவுச்சு அப்படின்னா எல்லா எதிர்மறை ஆற்றலையும் வெளியேற்றி குடும்பத்துல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் பணப்புழக்கத்தையும் அதிகரிக்கும். கண்டிப்பா ஏதோ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத சொல்லிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதெல்லாம் முயற்சி பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் அது சரியாகும். கூட பிறந்தவங்களே எதிரியா மாறுறாங்களா, துணையே துரோகம் பண்றாங்களா, அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த பரிகாரத்துல. இந்த பஞ்சகவ்ய சாம்பிராணி அகர்பத்திலாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா பசுவிலிருந்து எடுக்கக்கூடிய பால், நெய், கோமியம், தயிர், சாணம் இந்த 5 பொருட்களை வச்சு சில மூலிகைகளை வச்சு தயாரிக்கக்கூடியதுதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. பசுமாட்டுல பொதுவாகவே 33 கோடி தேவர்கள் வாசம் செய்யறாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அதுவும் பால், நெய், தயிர் இதுல மகாலட்சுமி வாசம் செய்வதா எல்லாரும் நினைக்கிறோம். அதுல சுத்தமான நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றணும் அப்படின்னா மிகப்பெரிய பாக்கியம் நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். தொழில் சிறப்பா இருக்கும். யார் மனசுலையும் நம்ம குடும்பத்துல கெட்ட எண்ணமே வராது. நமக்கு எதிராக செயல்பட மாட்டாங்க. ஒற்றுமை மேலோங்கும். திடீர் விபத்துலாம் நடக்காது. கண்டிஷ்டி சுத்தமா விலகிடும். அந்த திரி எரிஞ்சு அந்த எண்ணெய் எல்லாம் காலியாகி அப்புறம் விளக்கும் எரியும். அந்த விளக்கு எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பல் இருக்குல்ல, அது விபூதிக்கு சமமானது. அந்த சாம்பலை நம்ம சேமிச்சு வச்சுக்கிட்டு அதை நம்ம நெத்தியில தினமும் விட்டுக்கிட்டு வரோம்னா நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை கெட்ட சக்திகளும் அத்தனை நோய்களும் பறந்து போகும் அப்படிங்கிறது ஆன்மீக விதி. பஞ்சகவ்ய விளக்கை எப்பெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னா கிருத்திகை, அமாவாசை, பௌர்ணமி இது போன்ற சிறப்பான நாள்ல ஏற்றலாம். வெள்ளிக்கிழமையில ஏற்றலாம், திங்கட்கிழமையில ஏற்றலாம். இதெல்லாம் ஏற்றும் போது நம்ம குடும்பத்துல, நம்ம வீட்டுல கோபூஜை அல்லது ஹோமம், நாராயண பூஜை இதெல்லாம் செய்யறதுக்கு சமமானது இந்த விளக்கு ஏத்துறது. விளக்கு 10 ரூபாயோ 15 ரூபாயோ தான் வரும். இந்த ஒரு விளக்கு ஏத்துறதுனால 5000, 6000, 10000 கொடுத்து ஹோமம் செய்யறதுக்கு ஈக்குவலான பலன் கிடைக்கும். என்னன்னா அவங்க ஒரு நாள் செய்வாங்க. நம்முடைய லட்சியங்கள் நிறைவேற வரைக்கும், நம்முடைய பிரச்சனைகள் நிறைவேற வரைக்கும் இதை நம்ம செய்யணும். அவ்வளவுதான் வித்தியாசம். பஞ்சகவ்ய இந்த பூஜை பொருட்களால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை அடியோட அகற்றும், சண்டை சச்சரவுகளை நீக்கும், நேர்மறை ஆற்றல்கள் நமக்குள்ளார உருவாகும், லட்சுமி கடாட்சம் ஏற்படும், கடன் பிரச்சனைகள் அத்தனையும் குறையும், செல்வம் செல்வாக்கு எல்லாம் நிறைஞ்சிருக்கும், கண்திஷ்டி, நோய் தொந்தரவு, சுவாச கோளாறு, தன விஷயத்துல போராட்டம், பொருளாதார நிலையை மாத்துறது, முன்னோர்களுடைய சாபம், நாம ஏற்கனவே செஞ்ச பாவங்கள், நம்ம குடும்பத்துல எந்த ஒரு நல்ல விஷயம் சுபகாரியங்களும் நடக்கல அப்படின்னா அது நடக்க வைக்கும். இப்படி இத்தனை பிரச்சனைகளும் இந்த விளக்கில இருந்து வரக்கூடிய புகை
சரி பண்ணும். அது மட்டும் இல்ல, இந்த பஞ்சபூதங்களையும் தன்வசப்படுத்தி அதனுடைய ஆசி கிடைக்கிற அளவுக்கு வலிமையானது இந்த பஞ்சகவ்ய விளக்கு, அதுல ஏற்றக்கூடிய தீபம். சரிங்க, இந்த விளக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வீக தன்மையோட சுத்தமான நெய்யை பயன்படுத்தி பாரம்பரியமான பொருட்களை பயன்படுத்தி பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி இந்த குட் பேபி செய்யறாங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. 9043688626. அது மட்டும் இல்ல, உங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பூஜை பொருட்களும் பாரம்பரியமான முறையில கலப்படமே இல்லாம தெய்வீக தன்மையோட இவங்க செஞ்சு தராங்க. கண்டிப்பா வாங்கி பயன்படுத்துங்க. சரி, இந்த 3 கிரகத்தினுடைய பலன் ஒட்டுமொத்தமா பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டம் இது. சோதனைகளையும் தாண்டி ஜெயிப்பீங்க அப்படிங்கறதுதான் உண்மை. முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு நிச்சயம். சரி, அந்த ஒரு ஸ்டோரிய நிறுத்தணும். பயங்கரமா அலெக்சாண்டர் சிரிச்சாரு, எல்லாரும் அவரை பாக்குறாங்க. அப்படி என்ன சொல்லி சிரிச்சார் அப்படின்னா, அலெக்சாண்டர் சொல்றாரு, என்கிட்ட எல்லாமே இழந்தாலும் எல்லாத்தையும் நான் தானமா கொடுத்தாலும் நம்பிக்கை அப்படிங்கிற அழியாத செல்வம் என்கிட்ட இருக்கு, எனக்குள்ளாரே இருக்கு. அந்த ஒரு செல்வம் போதும், இன்னும் இது மாதிரி 100 மடங்கு இல்ல 1000 மடங்கு என்னால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்ல? இந்த உலகத்தையே ஆண்ட அலெக்சாண்டரே அந்த நம்பிக்கை அப்படிங்கறத அவருடைய பெரிய சொத்தா சொல்றாரு. நமக்கும் அதுதான் சொத்து. அது மட்டும் இல்ல, இந்த அலெக்சாண்டர் ஸ்டோரியை கேட்கும்போது பார்க்கும்போது படையப்பா படத்துல ஒரு சீன் வரும். அந்த சீன்ல வர ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. ரமேஷ் கண்ணா வந்து சொல்லுவாரு ரஜினி கிட்ட, நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்தியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு ரஜினி, ஆழமா யோசிக்காம எதையும் முடிவெடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல அப்படிம்பாரு. ரமேஷ் கண்ணா அதுக்கு சொல்லுவாரு, இல்ல ஆட்சி அவங்க பக்கம் இருக்கு அப்படிம்பாரு ரமேஷ் கண்ணா. அதுக்கு ரஜினி உறுதியா மாசா கெத்தா ஒரு டயலாக் சொல்லுவாரு பாருங்க. அந்த வார்த்தையோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அந்த டயலாக்கு உறுதியா மாசா கெத்தா நானும் சொல்றேன், நீங்களும் சொல்லுங்க. எல்லாருக்குமே ஒரு பொருத்தமான டயலாக்கு. போடா ஆண்டவனே நம்ம பக்கம்.